காலையில் வியூ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குதுல்ல. எங்கள் ஊர் இதான் ஊட்டேரி. ஓகேங்களா, ஊட்டேரி மலை. இது வந்து ஊட்டேரி. நம்ம டூ வீலர் எவ்வளோ அழகாக வர மாட்டிங்களா? குட்டி பையன் ஃப்ரெஷ்ஷாக பலன்னு தொடச்சி வச்சுருக்காங்க. ஷூ நல்லா இருக்குல்ல. ஷூ போடாமல் இருந்தால் காலெல்லாம் வந்து ஒரு மாதிரி உப்பு பூத்த மாதிரி ஆகிடுது செப்பல் போட்டு ஓட்டினா. அதனால் நல்லா இருக்குல்ல. ஊட்டேரியில் டூர் வரணும். தண்ணி உள்ளே போயிடுக்குது, தண்ணி உள்ளே போயிடுக்குது. போகலாங்களா? எண்ணெய் வச்சு பலன்னு இருக்கேன். எனக்கு நல்லா இருக்குல்ல காய்ஸ். நம்ம போவோம் வாங்க. டைம் ஆயிடுச்சு. எங்கடா போக போகிறோன்னா டூட்டிக்கு போய் ரேபிட்டை ஓண்டிட்டு சிக்கு புக்கு ரயிலு கலக்குது பாரு ஸ்டைலு. வா பியூட்டிஃபுல்லுங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல. மைக்கு பக்காவாக வீடியோ எடுத்து கொடுக்குறேன். அப்படியே அதோ இருப்பாங்க அந்த இடத்துலேருந்து தான் நிறைய ஃபோட்டோ. எப்படி இந்த நீச்சல், அதாவது நீச்சல் தெரியாத குச்சி இந்த இடமும் கொஞ்சம் ஆழமாக தான் இருக்குது. டூர் வரணும் நல்லாயிருக்கும். ஹாய் குட்டி பையன். இவன் ஒரு குட்டி பையன், இவனுங்க ஒரு 2 பேர் குட்டி பையன். காலையில் லவ்ஸ் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்களாம்மா. லவ் காதல் கல்யாணம் கேட்குது. வா சன்ரைஸ். குட் மார்னிங் சன்ரைஸ். இன்னைக்கு வந்து கொஞ்சம் வேகமாக போகக்கூடாது, கொஞ்சம் ஸ்லோவாக போகணும் காய்ஸ். ஏன்னா நம்ம 40-30 மேலே வண்டி ஓட்ட மாட்டோம். நம்மளுக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம். பிகிலு அம்மா தாயே, எல்லோரும் நல்லா இருக்கணும் தாயே. எல்லோரையும் நீ தான் பார்த்துக்கணும். எல்லோரும் வந்து நல்லா வந்து எப்படி சொல்கிறது, 2 லாங்குவேஜில் பேசுகிறேன், நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த இடம் தான் குப்பை தொட்டி வந்து ஃபயர் ஆகிடுச்சிங்க காய்ஸ். இந்த இடம் குப்பை தொட்டி வந்து ஃபயர் ஆகிடுச்சி. இது பேர் தான் குப்பை கிடங்கு. அதாவது பழைய குப்பையெல்லாம் வந்து இங்கே கொட்டி குப்பை கிடங்கு. பயங்கரமாக யாரோ கொளுத்தி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை வெயிலுக்கு கொளுத்தி போட்டோம். வெயிலுக்கு ஃபயர் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அதே வெயிலுக்கு ஃபயர் ஆகிட்ருக்கும் போல. அதுவே வெயிலுக்கு ஃபயர் ஆகிட்ருக்கும் போல இருக்குது. யாரோ கொளுத்தி போட்டாங்களா இல்லை அதுவே வெயிலுக்கு ஃபயர் ஆகிடுச்சான்னு தெரியல. இப்போ எங்கடா போடுறேன்னா, நேற்று சென்னைக்கு போயிட்டு, ஓகேங்களா, நேற்று காலைல 6 மணிக்கு போயிட்டு நைட்டு வந்து ஒரு 11 மணிக்கு தான் வந்தேங்க. ஓகேங்களா, அவ்வளோ பிஸி சார். ஐ எம் லிட்டில் பிஸி. ஓகேங்களா, இந்த வாய்ஸ் நல்லா இருந்தால் இதே கண்டினியூ பண்ணலாங்க வாய்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, வீடியோ பார்க்குறீங்க, தள்ளி விட்டு போயிடுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, பேட் கமெண்ட்லாம் பண்ணாதீங்க. ரொம்ப நல்லா வந்து ரீச் கொடுக்குறீங்க. ஃபாலோ அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் நிறைய பிளேஸ்க்கு போக வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி என்ன வந்து அதே மாதிரி வந்து யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ஓகேங்களா, நிறைய வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய சம்பாரிச்சேன்னா நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். நிறைய வந்து விளாக் பண்ணலாம். ஓகேங்களா, நிறைய வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டேன்னா நிறைய விளாக் பண்ணிகிட்டே போகலாம். நிறைய வந்து ஹெல்ப் பண்ணணும், நிறைய பிளேசஸ்க்கு போகணும், நிறைய வீடியோ போடணும் ரொம்ப ஆசை. இந்த சோஷியல் மீடியான்றது வந்து சாதாரண பவர் இல்லைங்க. அதுவும் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக், யூடியூப்லாம் வந்து பெரிய பவரு. ஏன்னா யாருக்கு எப்போ லக் அடிக்கும்ன்றது தெரியாது. நிறைய பேர் வந்து ஒரு டேலண்டட் பீப்புள். ஓகேங்களா, அதாவது அவங்கக்கிட்ட நிறைய திறமை இருக்கும். அது எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாத ஃபஸ்ட்டு டிக்டாக் வந்துச்சு, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் வந்துச்சு, அப்புறம் யூடியூப். ஓகேங்களா, நம்ம திறமை வந்து நம்ம தான் வெளிப்படுத்தணும். நம்ம திறமையை வந்து நம்ம தான் வெளிப்படுத்தணும். ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு நல்லா திறமையாக வந்து வீடியோ போடுங்க. ஓகேங்களா, உங்கள்கிட்ட இருக்கிற திறமையை காமிங்க. என்னைக்குன்னா ஒரு நாள் நம்மளும் பெரிய ஆள் ஆகும். ஓகேங்களா, நம்புங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க. அப்பா அம்மாவை விட்டுறாதீங்க. ஏன்னா அவங்க இல்லாமல் நீங்கள் இல்லை, நான் கூட இல்லை. ஓகேங்களா, எங்கள் அப்பா அம்மா இல்லாமல் நான் இல்லை. ஓகேங்களா, ஃபேமிலின்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஓகேங்களா, உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா, கடைசி என்ன ஆனாலும் சரி. ஓகேங்களா, கடைசி வரலும் கூட வச்சு காப்பாற்றுங்க. ஓகேங்களா, விட்டுறாதீங்க. ஓகேங்களா, அவங்க இல்லாமல்
நீங்கள் இல்லை. ஓகேங்களா? இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. அது பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி. ஏன்னா அப்பா அம்மா ரொம்ப முக்கியம். அவங்க இல்லாத போது தான் அதோட வருத்தம் எல்லாம் தெரியும். யார் மனசையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசினா மன்னிச்சிடுங்க. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டைமுக்கு நீங்கள் சாப்பிடுங்க. உங்களோட உடம்பை பார்த்துக்குங்க. அதே மாதிரி வேகமாக வண்டி ஓட்டாதீங்க. ஹெல்மெட் போட்டு சேஃபாக சீட் பெல்ட்டு போட்டு வண்டி ஓட்டுங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஏன்னா நம்மளுக்கு ஒன்று எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா அவங்க துடிச்சிடுவாங்க. அவங்கள யார் பார்த்துக்கிறது? நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகேங்களா? நம்ம வேகமாக போய் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. வேகமாக ஓட்டுற இடத்துல வேகமாக ஓட்டுங்க. தேவையில்லாத இடத்துலலாம் வேகமாக ஓட்டி ஒன்றுமே இல்லைங்க. ஓகேங்களா? சாதாரண விஷயத்த சாதாரணமாகவே பார்ப்போம்னா இவ்வளோ போலீஸ் வண்டி போகுது காலையில். ஏன்னா எலெக்ஷன்லாம் இருக்காது, வாய்ப்பு இல்லை. எலெக்ஷன் தான் முடிஞ்சிச்சு. ஏன்னா பந்தோபஸ்துக்கு போவாங்க. ரொம்ப கஷ்டமான வேலைங்க போலீஸ்லாம். டைமுக்கு சாப்பிட முடியாது, டைமுக்கு ரெஸ்ட் எடுக்க முடியல. ஓகேங்களா? வந்துக்கினே இருக்காங்க. அது காலையில் ஒரே புகையாக இருக்குது. டிராஃபிக்காகவும் இருக்குது, புகையாக இருக்குது. கண்ணாடி போட்டுக்குமா? நல்லாயிருக்கும். ஆஹா, மாஸ்டர் என் ஓனர் அங்கே இருக்கிறாரு. யார்? டீ மாஸ்டரு. அவரு தான் ஓனரு. டீ மாஸ்டர் ப்ளஸ் ஓனர். ரொம்ப போலீஸ் வேலை ரொம்ப கஷ்டமான வேலைங்க. ஏன்னா பந்தோபஸ்துலாம் போயிட்டோன்னா டைமுக்கு சாப்பிட முடியாது, டைமுக்கு வந்து எதுவுமே. ஓகேங்களா? ரொம்ப ப்ரெஷர். ஆனால் உண்மையாக வந்து ஒரு பவர்னவங்க, பயங்கரமான பவரு. ஓகேங்களா? போலீஸுன்றது அவங்களுக்கு நான் தேவையான நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேங்க. ஓகேங்களா? ஒரு சனி ஞாயிறுனா எப்படி சொல்கிறது, லீவு கொடுக்கணும். ஒரு வெள்ளி சனி ஞாயிறுனா எமர்ஜென்சினால் லீவு கொடுக்கணும். ஓகேங்களா? அவங்களும் ஒரு நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தான். ரொம்ப ஹெவி டியூட்டி. இந்த எலெக்ஷன் டைம்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வேலையும் பார்க்கணும், அவங்க டியூட்டியும் பார்க்கணும், இந்த டியூட்டியும் பார்க்கணும். ஓகேங்களா? ரொம்ப ப்ரெஷர் தாங்க முடியாத சண்டை போடுவாங்க, கோவப்படுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மனசை பார்க்கணுங்க. ரொம்ப அழகான மனசுங்க அது. யாரையும் தப்பாக பேசலை. ஓகேங்களா? அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறேன். முடிஞ்ச வரைக்கும் வேலூர் விகே RPS 007 சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சேஃபாக வண்டி ஓட்டுங்க, வேகமாக போகாதீங்கள். ஒரே ஆறுன காய்ஸ், பெப்பேன்றாங்க. இதுக்கு வேறு காப்பி ரைஸ் கொடுத்துருவாங்க காய்ஸ். எனக்கு பயமாக இருக்குது காய்ஸ். நான் இப்போ ஃப்ளைட் மோடில் போட்டேன். கஸ்டமரை வந்து எப்படி சொல்கிறது, ஆஹா பெட்ரோல் வர இல்லையே, ஈல இருக்கிறான். அன்றைக்கி போட்டு 400 ரூபா பெட்ரோல் இன்னும் ஓடி நிற்கிறாங்க காய்ஸ். இப்போ நம்ம எங்கே போய் நிற்கிறோன்னா சத்தோச்சேரி டியூட்டி போக போகிறோம். அங்கேருந்து நேராக பெங்களூர் போக போகிறோம் காய்ஸ். பெங்களூர் டவுன் பஸ் ஓட்ட போகிறேன். ஆனால் உண்மையாக இந்த வேன் ஓட்டின்னு பாட்டு கேட்குறதுக்கு ஒரு ஜாலியான இன்ட்ரெஸ்ட் காய்ஸ். இதெல்லாம் ஒரு எஃபெக்ட்ரா, வேற லெவல்ரா, மாஸ் பண்ணுறீங்கடா. இந்த பக்கம் டிராஃபிக் ஆகுது காய்ஸ். 8:30 மணிக்கு அங்கே கஸ்டமர் பிளேஸில் இருக்கணும். நான் இன்னும் இங்கே இருக்கிறேன் காய்ஸ். மணி 7:15. ஆஹா, மண்ணெல்லாம் பறக்குதுரா, தூசி பறக்குதுரா. எங்கேருந்துரா வருது இந்த தூசி வேறு? நேற்று சென்னைக்கு போனோம் பார்த்தீங்களா? நேற்று எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு வண்டி எடுத்தேன். 6 மணிக்கு வண்டி எடுத்து கஸ்டமரு 6 மணிக்கு வருவான்னு பார்த்தேன். வேகமாக வா பண்ணார் ஓனர். இப்போ வந்துடுறேண்ணா, ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன்னான்ட்டு வேகமாக வீழ்ந்தாச்சு ஓடினேன். பார்த்தோன்னா எப்படி சொல்கிறது, வீழ்ந்தாச்சு ஓடினேன். அப்புறம் பார்த்தா ஓனர் இப்போ வண்டி சேவை கொடுத்தாரு. வேகமாக வண்டி துவச்சிட்டு போய் கஸ்டமர் பிளேஸில் போட்டால் 8 மணிக்கு வராங்க காய்ஸ். 7:30 மணி. ஓகேங்களா? 7:30 மணிக்கு வரான் கஸ்டமரு. ஏழரை மணிக்கு வந்துட்டு அவனை பிக்கப் பண்ணி 7:30 மணிக்கு அவனை பிக்கப் பண்ணி போகிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னா அந்த வயசில் பேசும்போது வலிக்குது தொண்டை. இதுனா நார்மலாக இருக்குது. ஆஹா, பெட்ரோல் பங்க் தனியாக இருக்குது, பெட்ரோல் போட்டலாம். 7:30 மணிக்கு பிக்கப் பண்ணி அவனை போதும் ஆயிடுச்சு.
வந்தோடனே எனக்கு ஒரு லிஸ்ட்டு மாதிரி கொடுத்தாங்க கைஸ். ஏன்னா ட்ராவல்ஸ்காரங்க எங்கெங்கே பிளேஸ் இருக்குதுன்றத சொல்லுவாங்கல்ல. வந்தவொடனே ஒரு லிஸ்ட்டு கொடுத்தான். ட்ராவல்ஸ்காரங்க எங்கெங்கே ஒரு எப்படி சொல்கிறது பிளேஸ் இருக்குன்றத காமிப்பான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஐயோ அக்கா வேறு பார்த்துட்டாங்களே. சரிக்கா மன்னிச்சிருக்கா, உங்களுக்கு தெரியாத வீடியோ எடுத்துக்கோங்க. தாத்தா உண்மையில் வராத தாத்தா, பயமாக தாத்தா. எல்லாரும் எனக்கு குறுக்குறுன்னு பார்க்குறாங்க கைஸ். வீடியோ எடுத்துன்னு ஓட்டுறேங்க கைஸ். ஐயோ மன்னிச்சிருங்க, இதெல்லாம் எனக்கு கட் பண்ண தெரியாது. நான் ஏன் சேஃப்டிக்கு வண்டி ஓட்டுறேன், வீடியோ எடுத்துங்க. நான் வழியே விட மாட்டேங்க, நான் பூண்டு போகிறேன். நேற்று இப்படி தான் பூண்டு போனேன். பஸ்ஸுக்கு நடுவில் சிக்கனேண்டா சிவனாண்டின்ற மாதிரி ஆயிடுச்சு நிலமை. கொடுமை பரவனேன். ஐயோ எல்லா அக்காவும் என்ன பார்க்குறாங்களே, மன்னிச்சிருங்க அக்கா வீடியோ எடுக்கிறதுக்கு. நான் பூண்டு ஓடிடுவாங்க. என்னடா பண்ணுறேன், டைம் ஆயிடுச்சு காய்ஸ். அதாவது நேற்று என்ன ஆச்சுன்னா 7:30 மணிக்கு போய் போட்டேன் கஸ்டமர் பிளேஸில். வருவான்னு பார்த்தா வரவே இல்லை கஸ்டமரு. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு வந்தான். செம்ம பசி எனக்கு, கவாந்து. நான் என்ன பண்ணேன், அவன் வரத்துக்குள்ளே போய் ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே ஒரு 10 பாஸ் வாங்கினேன். டீயில் பூஸ்ட்டு சித்ராவில் போயிட்டு அப்புறம் பாஸ் 10 சாப்பிட்டுட்டு ஆஹா சாமி ஸ்வீட்ஸ் புதுசாக ஓப்பன் பண்ணிட்டாங்க பொழுது. அம்மா இன்னைக்கு வேறு ரூட்டில் போகலாமா? இந்த பக்கம் ஏன் டிராஃபிக் ஆகுது? போன ரூட்டே போகிறதுக்கு போர் அடிக்குது. அதனால் ஸ்பெஷல் ரூட்டில் போகலாம். இந்த பக்கம் ரோடு கொஞ்சம் சரியில்லை காய்ஸ். யாருன்னா இந்த வேலூர் வீடியோவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோவில் இந்த ரோடு கொஞ்சம் போட சொல்லுங்கள். ரொம்ப நாளாக இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் பள்ளமாவது மண்ணை கொட்டி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள் டமால் டுமில் இந்த லாரி நிலமே. ஆஹா மொத்த தூசியும் கிளப்பி விட்டாருங்க. அவர் என்னங்க பண்ணுவார்? பாவங்க டிரைவராக நல்லா ரொம்ப பாவம். அவருக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஓகே, ஏன் இந்த ரூட்டு போகிறேன்னா கொஞ்சம் சேஃபாக எப்படின்னா டெய்லி போன ரூட்டே போனால் போர் அடிக்குது காய்ஸ். புதுசாக எதனா ட்ரை பண்ணலாம். ஆஹா லாரி எல்லாம் எங்கே போகிறீங்க? அந்த பக்கம் கட் அடிக்க முடியாது, இந்த பக்கம் கட் அடிக்கிறாரோ. நம்ம இப்படி போய் தான் போகணும், அவர் அப்படி போகிறாரு. தப்பு. ஆஹா சிக்னலை காணும். காலையில் சிக்னல் வெளியே விட்டுக்கிறாங்க காய்ஸ். எல்லாரும் என்னை குறுக்குன்னு பார்க்குறாங்களே, பயமாகுது. பார்த்தியா அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் இண்டிகேட்டர் போட்டு பக்காவாக திரும்பினார் பார்த்தீங்களா. அதான் 8 மணிக்கு அவனை பிக்கப் பண்ணுங்க கஸ்டமரை. செம்ம கவாந்துச்சு. அப்புறம் போய் பூஸ்ட்டு பாஸ்லாம் வாங்கி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அவனை பிக்கப் பண்ணி கிளம்பியாச்சு. நேராக போய் ராணிப்பேட்டை கேம்பஸ் ஆப்போசிட்டில் இறங்கினா ரத்னகிரி ஆண்டு இறங்கி நிப்பாட்டினேன். நீ போய் சாப்பிட்றா அப்படின்னு. காலையிலே சாப்பிடணுமா அப்படின்னு ஒரு மேலே இங்கே எனக்கு குறுன்னு பார்த்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. அப்புறமா நான் என்ன பண்ணேன், இவன் கூப்பிடான்னு பார்த்தா கூப்பிடல. அப்புறம் காசும் கொடுக்கல. அங்கே வந்து இப்படின்னா பில்லு வாங்கிக்கின்னு சாப்பிட்ணும். அதாவது அங்கே வந்து பில்லு வாங்கிக்கின்னு தான் நீங்கள் சாப்பிட்ணும். செல்ஃப் சர்வீஸ் ஓகேங்களா. நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு பில்லு கொடுப்பாங்க. நீங்கள் என்ன வேணுமோ இட்லி தோசை வேணுன்றதை வாங்கிக்கின்னு பில்லு வாங்கிக்கின்னு அதுக்கப்புறம் போய் நீங்கள் கவுண்டரில் கொடுத்தீங்கன்னா அவங்க டிஃபன் கொடுப்பாங்க. வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு நீங்கள் வந்துடலாம். நான் என்ன பண்ணேன், ஒரு கிச்சடி ஒரு வடை வாங்கிக்கினேன். கிச்சடி 50 ரூபா, 80 ரூபா இல்லை 50 ரூபா. ஐயோ இந்த லாரிக்கு நம்மளுக்கு செட் ஆகாது போல. 50 ரூபா கிச்சடி, 50 ரூபா கிச்சடி. அப்புறமா ஒரு வடை 20 ரூபா ஓகேங்களா. 20 ரூபா பில்லு வாங்கி சாப்பிட்டுட்டு இதுதாங்க அலங்கார் தேட்ரு. நான் நிறைய படம் பார்த்துக்கிறேன். லக்ஷ்மி தேட்ரு இஷ்டாங்க. இப்போ ஏதோ காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்க. விஷ்ணு சினிமாஸில் யாருன்னா படம் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், சூப்பராக இருக்கும் தேட்ரு. 15 ரூபா டிக்கெட்டில் நான் படம் பார்த்துருக்கேன். ஒன்லி 15 ரூபீஸ். சாரி 1 ரூபா 50 பைசா இல்லை, 1 ரூபா 15 ரூபா. 15 ரூபாயில் டிக்கெட்டில் படம் பார்த்துருக்கேங்க. பால்கனியில் உட்காந்து அழுக்கு படம். அதுக்கப்புறம் அவனை போய் நீ சாப்பிட்றான்னு சாப்பிட்டான். அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டு நானே பில்லு கொடுத்துட்டு வந்துட்டேன். இவன் என்னடா சாப்பாடே வாங்கி கொடுக்க காலையிலே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஓகேங்களா. காலையில் ஒரு 25 ரூபா, அது ஒரு 10 ரூபா, 35 ரூபா, இது ஒரு 70 ரூபா ஓகேங்களா. 50 அது ஒரு 20 ஓகேங்களா. அதுக்கப்புறம் புடின்னு பிடிச்சேன். நேராக காஞ்சிபுரம் சிவன் கோயில், அப்புறம் வந்து புடவை கடை,
புடவை கடை அவன் எதுவும் வாங்கலை, வந்துட்டான் வெளியில். ஓகேங்களா, ஏன்னா வாங்கினா தான் நம்மளுக்கு எதனா கிடைக்கும். எதுவும் வாங்கலைனாலும் வெளில வந்துட்டான். அதுக்கப்புறம் நேராக பிடின்னு பிடிச்சேன். அவன் அங்கே எப்படி சொல்கிறது, கோயிலே ஒரு என்னடா இவ்வளோ கூட்டமாகுது, காலைல பார்க்கிங்கில் வாக்கிங் போகிறாங்களா, நம்மளும் வாக்கிங் போகணும், ஃபுட்பால் மேட்ச்சு சின்ன பசங்களுக்கு, நம்மளும் வாக்கிங் போனோம். அதுக்கப்புறம் நேராக பிடின்னு பிடிச்சேன். எப்படி சொல்கிறது, மகாபலிபுரம். ஓகேங்களா, வா செம்மையாக இருக்குல்ல மகாபலிபுரம். இந்த பஸ்ஸில் தான் நல்லா கண்டக்டராக வேலை செஞ்சேன். மகாபலிபுரத்தில் போய் விட்டேன். அப்போ 100 கேட்டேன் அவங்ககிட்ட, பார்க்கிங் போடுறான்னு. அப்புறம் பார்க்கிங் கொடுத்தான். அதுக்கப்புறம் நேராக பார்க்கிங் வாங்கின்னு உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் மியூசியத்தில் விட்டேன். மியூசியம் போனோம் 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து ஐந்தரகம் போய் பார்த்துட்டு வந்தான். எனக்கு அது உள்ள வீடியோலாம் அப்லோட் பண்ணி இன்னும் டயர்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நேராக திரும்பி வந்து லைட் ஹவுஸ் போகிற இடம்லாம் வேணான்ட்டான். நான் என்ன பண்ணேன், அதுக்கு மியூசியத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, மியூசியத்துக்கு முன்னாடி வந்து ஹோட்டல் இருக்கும், அக்கா கடை, மீன் கடை நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அங்கே போய் நான் சாப்பிட்டேன். எனக்கு செம்ம பசி. அந்த டைமுக்கு சாப்பிட்லன்னா இப்போ கூட ஒன்றும் சாப்பிட்லங்க, டீ குடியில் ஒன்றுமே பண்ணல. இதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு தான் போய் டீ சாப்பிட்ணும். சாப்பாடு வீட்டில் இருந்துச்சு, ஆனால் சாப்பிடல. அம்மா வேறு ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி கூட்டின்னு போகலான்னு பார்த்தேன், நேற்றே கூட்டின்னு போகலான்னு பார்த்தேன். நாளைக்கு தான் கூட்டின்னு போனோம். அம்மா தாயே எல்லோரும் நல்லா இருந்தேன். இன்றைக்கி இல்லை நாளைக்கு கூட்டின்னு போயிடலான்னு தான் பார்த்துன்னுக்கிறேன். ஓகேங்களா, அம்மா லாரி, நான் வரல, நான் அந்த பக்கம் ஓரமாக போயிடுறேன். அதுக்கப்புறமா அந்த மீன் கல்லில் போயிட்டு, அந்த அக்கா கல்லில் போயிட்டு மீன், ஓகேங்களா, அந்த அக்கா கல்லில் சாப்பாடு 2 பொரியல் 1 அப்பளம், ஓகேங்களா. அப்புறம் வந்து மீன் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டேன். 140 ரூபா பில்லு. அவனை போய் சாப்பிட சொன்ன கஸ்டமரை. கடவுளே, எல்லோரும் நல்லா இருக்கணும் கடவுளே. இன்றைக்கி இருக்கிற மாதிரியே எப்போவுமே சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் இருக்கும். வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாமல் இருந்தாலே சந்தோஷமாக இருக்கும். இந்த முனீஸ்வரன் யாரெல்லாம் கும்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எல்லோரும் ஹாஸ்பிட்டல் வாசல் மெரிக்காமல் இருந்தால் போதும்டா. நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக அவங்க ஃபேமிலி கூட இருக்கணும். அப்புறமா வந்து நான் மீன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு கஸ்டமர் வந்தான். நீ என்னடா சாப்பிட்றேன்னு. இல்லை பெரிய ஹோட்டலாம் போனால் காசு அதிகமாகும், நீ இங்கேயே சாப்பிட்ரு, 100 ரூபா சாப்பாடு, மீன் 50 ரூபா, 150 ரூபா, இல்லை 160 ரூபா, முட்டை 20 ரூபா, ஓகேவா, 200 ரூபாக்குள்ளே முடிஞ்சிடும். அங்கேயே போய் வெஜ்ஜி, எனக்கு மீன்லாம் வேணாம், முட்டைலாம் வேணாம், வெஜ்ஜி மட்டும் போதுன்ட்டு வெஜ்ஜி போய் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு வந்து 5 ரகத்தில் விட்டேன். அதுக்கப்புறம் 5 ரகம் முடிச்சிட்டான். அப்புறம் வந்து லைட் ஹவுஸ் போகிற இடம் வேணான்ட்டான். நேராக எடுத்துகிட்டு போயிட்டு வாட்டர் பாலில் விட்டேன். வாட்டர் பால் முடிச்சுட்டு திரும்பி வந்து வந்தான். அப்புறம் வந்து பீச்சுக்கு போய் விட்டேன். பீச்சில் தான் ஒரு மணி நேரம் ஆகிட்டான். வாட்டர் பால்லே 3/4 மணி நேரம், பீச்சில் 1 மணி நேரம். அங்கேயே வந்து எப்படி சொல்கிறது, இங்கே கிளம்புந்தே வந்து 9 மணி. எங்கள் நம்ம இதில் சாப்பிட்டுட்டு மீன் மார்க்கெட்டு ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குது, வேறு லெவலு. ஆனால் மீன் சாப்பிடும்போது நல்லாயிருக்கு, மீன் ஸ்மெல்லு மட்டும் பிடிக்கல. அப்புறமா அவன்கிட்ட சொன்னேன், இவ்வளோ லேட் ஆகாத, சீக்கிரமாக வா, ஏன்னா அவன் வேறு ஒரு இடம் போகணுங்க. அவங்க தான் லிஸ்ட்டு வச்சுக்கிட்ட பார்த்தாலே பயமாகுது. ஓகேங்களா, என்னென்ன லிஸ்ட்னால், ஃபஸ்ட்டு காஞ்சிபுரம் கோயில், அப்புறம் வந்து மகாபலிபுரம், அடுத்தது நேராக வந்து கோவளம் பீச்சு, அப்புறம் மெரின் கிங்டம், ஓகேங்களா, அப்புறம் ராஜீவ்காந்தி, ஓகேங்களா. இதுக்கெல்லாம் டைம் பத்தாது, ஓகேங்களா. நான் அவனை மகாபலிபுரத்தில் விடும்போது எத்தனை மணினா, மணி ஒரு 1லேருந்து 1:30 இருக்கும். அதான் 12லேருந்து 12 மணி இருக்கும், ஓகேங்களா. ஏன்னா இங்கே 9 மணிக்கு எடுத்தேன், காஞ்சிபுரம் 10 மணிக்குள்ளலாம் முடிச்சிட்டேன். அங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் ட்ராவலிங்கு. 12:30 போயிட்டேன் நான். 12:30 போயிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே முடிச்சுட்டு இதில் போய் விடும்போது, வாட்டர் பால் முடிக்கும் போது 2:45. அப்புறமா 3 மணிக்கு பீச்சில் விட்டேன். 4 மணிக்கு வந்தான். 4 மணிக்கு அங்கேருந்து கிளம்புனேன். 5:15 மெரின் கிங்டம் போயிட்டேன். அங்கேருந்து வந்து ஒரு 30 கிலோமீட்டர் மெரின் கிங்டம். மெரின் கிங்டம் என்னடா இருக்குன்னா, இந்த எப்படி சொல்கிறது, நம்ம சென்டராக வந்து கடல் இருக்கும், சாரி சென்டராக வந்து பாதை இருக்கும், சுற்றி வந்து தண்ணியாக இருக்கும், ஓகேங்களா. மேலே வந்து ஃபுல்லாக மீன் கண்ணாடி தொட்டியில். நம்ம வந்து நேராக நடந்து உள்ளே போய் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு வரதுக்கு. அது டிக்கெட் எவ்வளோன்னா 740 ரூபா. ஒரு 300 ரூபா வச்சிடலாங்க. ஏன்னா எனக்கு போகணுன்னு ஆசை. ஆனால் என்னென்னா டிக்கெட் ப்ரைஸை கேட்டோன்னே ஷாக் ஆகிடுச்சு. கஸ்டமர் போயிட்டு வந்து நல்லா இருக்குதுன்னா, ஆனால் டிக்கெட் ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா. இந்த பக்கம் தான் வருவோம், சரி நீ புதுசாக ஒரு ரூட்டில் வருவோம் அப்படின்னு இந்த பக்கம் வந்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட சொன்னேன், அவ்வளோதான் இதுக்கப்புறம், ஏன்னா ஸ்ரீபெரும்புதூரம் பார்க்க முடியாது. நான் வரும்போது சொல்லிட்டேன், கோவலெல்லாம் போக முடியாது, டைம் இல்லை. ஆனால் 7:30 மணி 8 மணிக்குள்ளே க்ளோஸ் ஆகிடும் மெரின் கிங்டம்.
அதனால் அங்கேருந்து கிளம்புந்து 5:30 மணிக்கெலாம் நான் வந்துட்டேன். அங்கேருந்து விஜய் சார் வீடு வந்து பக்கம் தான், 4 கிலோமீட்ரு. போயிடலாமா பார்த்தேன். அவன் உள்ளே விட்டது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 5 மணிக்கு விட்டேன், 6:45 நான் 6:30 மணிக்கு நான் வந்தோடனே வேறு அப்படின்னா வேறு எதுவும்லாம் போக முடியாது, டீ கடையில் டீ சாப்பிட்ணுன்னா அப்படியே பிடிச்சி நேராக சோழிங்கநல்லூர் வழியாக பிடிச்சி வந்துட்டேன். வந்து அப்படியே வெயிலுக்கு நல்லா இது போட்டிருக்காங்க, நல்லா நிற்கிறதுக்கு, மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்கோசம் நிழற் கூடம் போட்டிருக்காங்க. நிழற் கூடம் ஓகேங்களா, அதாவது நிழல் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதான் புது பஸ் ஸ்டாண்டு, க்ரீன் சர்க்கிள் இது போட்டிருக்காங்க பாருங்கள் மேலே. ஓகேங்களா, சூப்பராக. வா, வெயிலில் கஷ்டப்படக்கூடாது மக்கள் அப்படின்னு. அம்மா அண்ணா போயிடுறேன். அதுக்கப்புறம் என்னன்னா ரொம்ப ஒரு 6:45 கிளம்புனேன். அவன்கிட்ட சொன்னேன், மேப் போட்டு பார்த்தா இதுதான் காட்டுச்சு ஷார்ட்டாக. சோழிங்கநல்லூர் ரோடு காட்டுச்சு. சோழிங்கநல்லூர் பிடிச்சி அப்படியே மேடவாக்கம் வந்து, மேடவாக்கத்துலேருந்து அங்கே மெட்ரோ போட்டுனுக்குறாங்க, கொஞ்சம் டிராஃபிக் ஆகிடுச்சு. அப்படியே மேடவாக்கம் பிடிச்சி நேராக தாம்பரம் வந்து, தாம்பரத்துலேருந்து திரும்பி ஸ்ரீபெரும்புத்தூர், மணிமங்கலம் ஸ்ரீபெரும்புத்தூர் வந்து கனெக்ட் ஆகிட்டேன். இடையில் வந்து டீ கடையில் நிப்பாட்டினேன் ஸ்ரீபெரும்புத்தூர் முன்னாடி. ஒரு ஹார்லிக்ஸ் வாங்கி சாப்பிட்டேன். அப்புறம் நான் காசு தரேன்னா அவன் மதியம் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டாங்க, காலையில் கூப்பிடல, மதியம் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டான். அதுக்கப்புறம் நேராக வந்து காஞ்சிபுரத்தில் கொஞ்சம் டிராஃபிக் ஆகிடுச்சு. அப்படியே வந்துட்டேன். வேலூரில் வந்து இறக்கி விட்டேன். அப்புறமா சாப்பாடுக்கு காசு வாங்கிக்கப்பா அப்படின்னு ஓனர் சொன்னார். சாப்பாடுக்கு கேட்டு வாங்கிக்கினேன். காலைல 100, மதியம் 100. நைட்டு வந்து ஒரு 11 மணி ஆயிடுச்சுங்களா. ஓகேங்களா, 11 மணி ஆயிடுச்சு. அதான் 10-10:30 மேலே ஆயிடுச்சு. அப்புறமா ஹோட்டல் எங்கேயுமே இல்லை. 100 ரூபா கேட்டு மொத்தமாக 300 ரூபா சாப்பாடு வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் டீசல் ஃபுல் பண்ணிட்டு வண்டி கணக்கெலாம் கொடுத்துட்டு ரோட்லேயே பார்த்துன்னு யாருன்னு தெரில. அப்புறமா கணக்கெலாம் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டேன். இதான் நம்ம சென்னை டு பெங்களூர் ஹைவே. இந்த மாதிரி இருந்தால் ரோடு நல்லாயிருக்குங்க, எல்லா பிளேஸ்லேயும் நல்லா போட்டால் நல்லாயிருக்கும். கேடிஎம் பைக் வாங்கணும்னு ஆசை தான், ஆனால் மைலேஜ் வராது. வண்டி போலீஸ் பார்த்தா பிடிச்சினே இருப்பாங்க அந்த வண்டியை. ஓகேங்களா, அந்த வண்டி ஓட்ட தெரியாதவங்க ஓட்டினா ஆக்சிடெண்ட் ஆகிடும். ஓகேங்களா, பவர் அதிகம். ஓட்ட தெரிஞ்சவங்க இந்த ஸ்ப்ளெண்டர் கூட பாருங்கள், நான் ஒரே கை பக்குவமாக வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு இப்போ வேறு யாருன்னா இந்த வண்டி ஓட்டினா எனக்கு ஒரு மனசு வலிக்குங்க. நம்ம ஓட்டுற மாதிரி யாரும் ஓட்ட மாட்டாங்க, கண்ணா பின்னான்னு ஓட்டுவாங்க. அவங்கவுங்க வண்டி அவங்கவுங்க பத்திரமா பொறுப்பாக வச்சுப்பாங்க. ஓகேங்களா, நம்மள மாதிரி எல்லாருமே பொறுப்பாக வச்சுப்பாங்களான்னு தெரியாது. இதுக்கு டேங்க் கவர் மாட்டணும்னு ஆசைங்க, எங்கெங்க டைம் கிடைக்குது. நாளைக்கா முதல்ல டேங்க் கவர் மாட்டிட்டேன். நாளைக்கு ஆனால் டைம் இருந்தால் வேறு ஒரு பிளேஸ் போகலாம். இங்கே இருந்தால் மழை வந்து உருண்டு வந்து கீழே விழுந்துச்சு. அது சில பில்டிங்லாம் இடிச்சிட்டாங்க வேறு. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதான் என்ன பண்ணுறது, காற்று வேறு பொஸ்க்கு அடிக்குது. நம்ம 40, 20, 30 அதுக்குள்ளே ஓட்டி போகும், அதான் ஜாலியாக இருக்குது. இப்படி ஓட்டிங்கன்னு பேசின்னு போகிறதே ஜாலியாக இருக்குது. உண்மையாக வேறு லெவல் நீ போமா. எனக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். ஓகே, நான் வந்து அப்புறமா வந்து வண்டி ஓட்டிட்டு வீட்டில் விட்டுட்டு ரொம்ப வாய் வலிக்குது காய்ஸ். இந்த மாதிரி வாய்ஸில் பேசும்போது கொஞ்சம் வாய் கஷ்டமாகுது. அப்புறமா மிமிக்ரிலாம் பண்ணுறேன் நான். அப்புறமா வந்து வண்டியை விட்டுட்டு நேராக ஓனர்கிட்ட போய் கணக்கு கொடுத்துட்டு அப்புறமா போய் 2 புரோட்டா வாங்கினேன். அம்மா கதை தரம்மா அப்படின்னு கற்றுனேன். எங்கள் அம்மா கதை தந்தாங்க. சாப்பிட்ற என்ன வேணான்ட்டாங்க, பல்லு வலிக்குதுன்ட்டாங்க காய்ஸ். அப்புறமா போய் 2 புரோட்டா சாப்பிட்டு ஃபோனில் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அப்படியே கண்ணு சொக்குச்சு. அப்படியே பார்த்துன்னு தூங்கிட்டேங்க காய்ஸ். பாவம் காய்ஸ், எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க. கஷ்டப்பட்டாதான் காசு சும்மா இருந்தாலும் காசு இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. நீங்கள் நிலைமை கொரோனான்னு ஒன்று வராமல் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் காய்ஸ். வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்கள். உண்மையாக ஒரு நாளைக்கும் ஓடுறோம் பாருங்க, டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஃபாரினில் கண்ட்ரியில் வேலை செய்கிறாங்க, வந்தால் வீட்டில் நிம்மதியாக உட்கார முடியல 1 வாரம் 2 வாரம் கூட. ஓகேங்களா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க காய்ஸ். யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களை மாற்றிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருங்க, அடுத்தவங்களுக்கு உதவுங்க. ஓகேங்களா, ஏன்னா நம்மளை வந்து மேலே வந்து கடவுளை வந்து காப்பாற்ற மாட்டார். அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தான் அர்ஜென்ட் ஆபத்துக்கு காப்பாற்றுவாங்க. ஓகேங்க, அவங்கக்கிட்ட சண்டை போடாமல் இருங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. வண்டியே
நான் வர வேண்டிய பிளேஸ் வந்துட்டேன்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாகவே பார்த்துப்போம், அன்பாகவே பேசிப்போம். ஓகேங்களா? எதையும் வந்து கொண்டு போக போகிறதில்ல, கோவம் வந்து எதையும் தீர்மானிக்காது காய்ஸ். ஓகேவா? நானும் எவ்வளோ கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் காய்ஸ். கோவமே இப்போலாம் வர்றதில்ல. அடா போடா, என்னடா ஆறுனாச்சு, என்னடா பண்ண போகிறோம், என்னடா வேகமாக போய் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு நிறைய விஷயத்தில் காம்ப்ரமைஸ் ஆகிட்டேன் காய்ஸ். அதாவது எப்படி சொல்கிறது, எனக்கும் ஒரு நல்லா இருக்கு இந்த இடம், போய் ஒரு அப்படி ஒரு விசிட் போட்டு அப்படி வந்துடுவோமா, இந்த பியூட்டிஃபுல் படி சொன்னாங்க கைஸ். எனக்கு படிக்க தெரில, இங்கிலீஷ்லாம் எனக்கு தகராறுல. நல்லா இருக்குது இங்கே பாருங்கள். வா, மழை சூப்பராக இருக்குது கைஸ். சரி வந்துட்டேன் கைஸ், கஸ்டமர் வீட்டுக்கு வந்துட்டேன். நல்லா இருக்குது, ரியலாகவே சூப்பராக இருக்குது மழை. ஏறி இறங்கலாமா? பார்க்குற மழைலாம் ஏறணும்னா எனக்கு உள்ள தூக்கி போடுறாங்க கைஸ். வா, வீடெல்லாம் அழகாக கட்டிக்கிறாங்க கைஸ். இவ்வளோ நல்லா இருக்கும் கட்டுறதுக்கு, பயங்கர கஷ்டப்பட்டு கட்டிக்கிறாங்க. நம்ம கார் வந்து இருங்கன்னா நான் ஓரமாக போயிடுவேன், பயமாகுது. அப்படியே நேராக மொதல் போயிடலாம் போல கைஸ். டூ வீலர்லேயே இந்த பக்கம் பின்னாடி போனால் ஆர்டி ஆஃபீஸு, இந்த பக்கம் போனால் அப்படியே வந்து கஸ்டமர் வீட்டு தான் கனெக்ட் ஆகும். நம்ம போய் டீ சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிடலாமா, டீ சாப்பிட்லாமா, ஏதோ ஒன்று சாப்பிடுவோம். பசிக்குதுக்கா வாங்க வந்து டீயை விட மாட்டேறாங்க கைஸ். ஜிம்முக்கு போகலான்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் உடம்பு டயட்டு நினச்சாலே பயங்கர ஃபீலிங் ஆகுது கைஸ். இந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்குறீங்க, இப்படி போகலாமா அப்படி போகலாமா, ஆனால் அப்படி போயிடலாம், அப்படி போய் இப்படி வந்துடலாம். அம்மாடி பயமாக இருக்குது. நல்லா இருக்கு, எங்கள் ஊர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கைஸ். ஆனால் என்னென்னா வெயில் தான் பயங்கரம். வேலூரில் ஃபேமஸ்ன்னு ஒன்றுமே இல்லை கைஸ். வேலூர் கோட்டை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெவலப் பண்ணோம் கைஸ். மால்லாம் கொண்டு வரணும்னு ஆசையாக இருக்குது. நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம எதனா பண்ணலாம், நம்மக்கிட்ட எதுவும் இல்லை, அதனால் நம்மளாம் ஒன்றும் கொண்டு வர முடியாது. நம்ம தான் எல்லோரும் நல்லா இருக்கணும், நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு என்ன, நான் நல்லா இருக்க மாட்டேன் கைஸ். எல்லோரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருப்பேன்ல, அப்படிலாம் இல்லை கைஸ். என்னை மட்டும் கடவுளுக்கு பிடிக்க ஐயா ஜாலியாக பார்க்கில் எல்லோரும் வாக்கிங் போய்க்கிறாங்க, நானும் வாக்கிங் போகலான்னு ஆசையாங்க. என்னடாது, ஓஹோ சூப்பு, காலையில் இந்த வயிற்றுக்கு தேவையான சூப்புலாம் போட்டிருக்காங்க போல. எல்லோரும் வாக்கிங், ஃபுட்பால், கிரிக்கெட்டு, ரன்னிங் எல்லாம் ஓடுறாங்க. இவ்வளோ பெரிய பார்க்கா. நம்ம போய் டீ சாப்பிடுவோமா, சாப்பிட்டுட்டு அப்படியே போவோம். இங்கேருந்து ரோட்டை இடிச்சிட்டுக்கிறாங்க கைஸ், ரோடு பெருசாக இட்டுக்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல பயங்கர டிராஃபிக் ஆகும் வண்டி திரும்பும்போது. இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு. என்ன சார் லிஃப்ட் வேணுமா? இல்லை சார், ஊசி போட்டு வந்துக்கிறாரு போல. நம்ம இங்கே தான் டீ சாப்பிட போகிறோம். வண்டி அங்கே விடுவோம், இப்படி ஓரமாக விட்டுருவோம், கஸ்டமருக்கு ஃபோன் அடிப்போம். முடிஞ்சு போச்சு, இதோட இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். நாளைக்கு புது வீடியோவில் ட்ரை பண்ணுறேன். பாய்.